ஹலோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி. ஸோ ஸ்மால் சைஸில் வந்து எல்இடி பிசிபி. இந்த எல்இடி பிசிபி எல்லாமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிசிபி. இந்த பிசிபிலேருந்து நமக்கு ஒவ்வொரு காம்பவுண்ட்டாக எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த எல்இடி வந்து மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க சான்சஸே இல்லை. எப்படி சால்வ் பண்ணுறேன், எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரீலில் தான் வந்து நமக்கு எல்இடி வந்து கொடுத்துருவாங்க. இந்த எல்இடி எல்லாமே வந்து நமக்கு எஸ்எம்டி எல்இடி. இந்த மாதிரி ரீலில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோன்னு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த எல்இடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்னு இருக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சிப் மூலயமா நமக்கு 3 கலர்னு எரிய போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனலாக திருப்பி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பிசிபி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லாம் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டர் எல்இடி எல்லாத்தையுமே வந்து எஸ்எம்டி காம்போனன்ட்ன்றதுனால நீங்கள் சால்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணி சால்டர் பண்ணலாம். உங்களுக்கு பேட் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் நீங்கள் இதுலேருந்து சால்டர் பண்ணலாம். சால்டரிங் ஐன்லையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி செராமிக் கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செராமிக் கெப்பாசிட்டர். இந்த செராமிக் கெப்பாசிட்டர் வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 0805. இப்போ நான் வந்து என்னுடைய சால்டரிங் ஐனை வச்சு சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சைடு மட்டும் நான் லெட் ஏற்றிக்கிறேன். அதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக சால்டர் பண்ணுறதுக்குரிய ஒரு டிப்ஸு. இந்த டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடு மட்டும் சால்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டியூசரை யூஸ் பண்ணி இந்த இந்த ஃப்ளக்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டைப் ஃப்ளக்ஸு. என்னுடைய சால்டரிங் ஐனை ஜஸ்ட்டு நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஈஸியாக சால்டர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து கெப்பாசிட்டர்லாம் வந்து சால்டர் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த பிசிபி போர்டில் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அண்டு டிஸ்சார்ஜுக்கோசரம் தான் வந்திருக்கு. அதாவது எல்இடி வந்து நமக்கு சார்ஜ் ஆகி எஃபிஷியண்ட்டாக எரியணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கோசரமும் இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு டேமேஜ் ஆனால் கூட கெப்பாசிட்டர் தான் டேமேஜ் ஆகும். ஓவர் கரண்ட் வந்தால் கூட அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு எல்இடின்னு போகும். அதனால் நமக்கு எல்இடிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சைடில் சால்டர் பண்ணி முடிச்சுட்டு டியூசரை வச்சு நீங்கள் அனதர் சைடு தானே ஈஸியாக சால்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பி ப்ளஸ் பி மைனஸு அப்புறம் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பி ப்ளஸ்னால் பேட்ரி ப்ளஸ்ஸு, பி மைனஸ்னால் பேட்ரி மைனஸு, ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்ததாக வந்து எல்இடி வந்து சால்டர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் சால்டர் பண்ணல. ஸோ அதை நான் சால்டர் பண்ணிக்கிறேன். எஸ்எம்டி எல்இடி வந்து இந்த மாதிரி 2 சைட் டேக் அடிச்சுட்டு நீங்கள் சால்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி உடச்சிக்கலாம் ஈஸியாக. இது எல்லாமே வந்து சிங்கிள் போர்டு தான். இந்த மாதிரி சிங்கிள் போர்டாக நீங்கள் உடச்சிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக லீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெட்டர் பின்னு. ஹெட்டர் பின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பின்னுடைய ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1x40 சொல்லுவாங்க. அதாவது நமக்கு 40 பின்ஸ் வந்து இருக்கும். 1x38னா 38 பின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 4 பின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எல்இடியோட பிசிபியில் இருக்கிறது வந்து 4 பின் தான். இப்படி என்னுடைய கட்டரை வச்சு நான் 4 பின் கவுண்ட் பண்ணி ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிடுறேன். அந்த ஹெட்டர் பின்னுக்கு பொலாரிட்டி வந்து கிடையாது. அதனால் நீங்கள் இது வந்து எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம் பிசிபியில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக் சைடில் இப்படி வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய சால்டரிங் ஒயரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சால்டர் பண்ணிக்கலாம். இப்படி நான் சால்டர் பண்ண கூட என்னுடைய சால்டரிங் ஒயரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 350 தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னாக ப்ராப்பராக தானே சால்டர் பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு சால்டர் பண்ணக்குள்ள ஈஸியாக தானே இருக்கும். இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் எதுனா இருக்கான்னு பார்த்துக்காங்க. எந்த ஒரு ஷார்ட் இல்லைன்னா அவ்வளோதான். இது வந்து டபுள் சைடு பிசிபி. இந்த பிசிபிலாம் வந்து ஃபைனலாக நான் ஹெட்டர் பின் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5ன்னு வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு தான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கிட் இருந்துன்னு இருக்குது. அந்த கிட்டில் இருந்துன்னு நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணதோடனே எனக்கு வந்து ஒயிட் கலர் வியூ ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் வியூ ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பவரோட வியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் தான் நான் வர வைக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்றுன்னு குறிக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு எரியுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ லைட்டை வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எல்இடி ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம வந்து டபுள் பிசிபி கனெக்ட் ஆகிட்டு எடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விவோ ஆகுது அழகா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் ரெண்டும் ஓகே தான். இந்த பிசிபி வந்து முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பிசிபி. இந்த 3 பிசிபி நமக்கு வந்து எல்இடி பிளிங்க் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓகே. அடுத்தது வந்து ரெண்டாவது. ஸோ ரெண்டாவதும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். இதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக நமக்கு டபுள் சைடு பிளிங்க் ஆகுது. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்இடி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. லைட்டை வந்து எமிட் பண்ணக்கூடிய ஒரு டயோடு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இருக்கும். இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜியோட யூடியூப் சேனலை லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. தீபாவளி ஆஃபர்ஸ் வந்து 50% வந்துன்னு போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.